அதாவது சில பேர் சொல்லுவாங்க, திமுக எப்பவுமே ஆட்சி அதிகாரத்தில இருக்கிறத விட, எதிர்க்கட்சியா இருக்கும்போது ரொம்ப சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்னு. அத இன்னைக்கு தான் கண்கூடா பார்க்குறோம். அது இன்னையிலிருந்து தான் உண்மையிலேயே டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்றது வந்து ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி போகுதுன்றத பொறுத்து நம்ம பார்ப்போம். இந்த காணொளியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சியில உட்காரும் பொழுது, வெள்ளை அறிக்கை ஒண்ணு குடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. வெள்ளை அறிக்கைனா என்ன? நாம அந்த வெள்ளை அறிக்கையில என்ன எதிர்பார்க்கிறோம்? அதே மாரி விஜய் அவர்கள் ஆட்சிய ஆட்சியில இருக்கும் பொழுது அவருடைய ஆட்சியில பொருளாதாரம் ரீதியா நமக்கு சில ஐயப்பாடுகள் இருக்கு. அவர் சரியா கொண்டு போவாரா இல்லையான்ற ஒரு ஐயப்பாடு இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். வாங்க. வெள்ளை அறிக்கைய பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, பட்ஜெட்னா என்னன்னு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இந்த பட்ஜெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தோடைய ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிச்சு, அடுத்த வருஷம் மார்ச் வரணும். இத வந்து ஒரு 1 ஃபினான்ஷியல் இயர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுக்கு இடையில தான் பட்ஜெட் அப்படின்றது வந்து இருக்கும். இது இப்போ நீங்க கணக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா 2026, 2027க்குள்ள என்னென்னலாம் நாங்க பண்ண போறோம்? எவ்வளோ செலவு பண்ண போறோம்? எந்தெந்த துறையெல்லாம் செலவு பண்ண போறோம்? அப்படின்றத வந்து நம்ம தெளிவா ஒரு டாக்குமெண்ட் பண்ணி நமக்கு குடுக்கறது தான் வந்து பட்ஜெட் அப்படின்றோம். சரிங்களா? இதே வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கட்சி வந்து புதுசா ஆட்சிக்கு வரும்பொழுது, முன்னாடி இருந்த கட்சிகள் வந்து இந்த ஸ்டேட்ல வந்து எவ்வளோ வருமானம் ஈட்டியிருக்காங்க? எவ்வளோ மக்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க? எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க? எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அப்படின்றத வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கைய வந்து நமக்கு குடுப்பாங்க. அதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னுவாங்க. இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்றது வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும்போது மட்டும் குடுப்பாங்களா அப்படின்னா, அப்படி கிடையாது. அ ஒரே கட்சி அவங்களுடைய ஆட்சி காலத்திலேயே இத குடுக்கணும்னு நெனச்சா குடுக்கலாம். மக்களுக்கு வந்து இதுவரைக்கும் நாங்க என்ன பண்ணியிருக்கோம்? என்ன பிளான் பண்ணோம்? என்ன நடந்திருக்கு? அப்படின்றத வந்து தெளிவா மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நெனச்சு அவங்க குடுக்கும்போதும் குடுக்கலாம். ஸோ இதுதான் வெள்ளை அறிக்கை. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி பட்ஜெட் அதாவது 2025லேருந்து 26 வரணும் திமுக ஒரு பட்ஜெட்ட வெளியிட்டாங்க இல்லையா? அந்த பட்ஜெட்ட பத்தி ஒரு சின்னதா கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருவோம். ம். நான் ஒரு இமேஜ் ஒண்ணு போடுறேன். உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அத கொஞ்சம் பார்த்துருங்க. அதாவது இந்த பட்ஜெட்ல வந்து அவங்க சொன்ன மாரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மேல குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? இந்த 4.35 4.3 லட்சம் கோடி. இது வந்து 2025லேருந்து 2026க்கு வந்து அவங்க பிளான் பண்ண செலவு. எவ்வளோ நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள நாங்க செலவு பண்ண போறோம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. 4.3 லட்சம் கோடி செலவு பண்ண போறாங்க. இந்தாட்ட அவங்க குடுத்துருக்கிறது வந்து இந்த 9.2 லட்சம் கோடி இருக்கு இல்லையா? இது தமிழ்நாட்டுடைய கடன். இப்ப தமிழ்நாட்டுடைய கடன் இவங்க பிளான் பண்ற இந்த டைம்ல தமிழ்நாட்டுடைய கடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9.2 லட்சம் கோடி. இப்போ வந்து அதாவது இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் 2026க்கு எலக்ஷனுக்கு முன்னாடி வெளிய வந்தது. 10 லட்சம் கோடி கிட்டத்தட்ட இப்ப தமிழ்நாட்டுடைய கடன் வந்துருச்சு. ஆனா அந்த பட்ஜெட்ட நம்ம முழுசா அனலைஸ்க்காக எடுத்துக்க முடியாது. ஏன்னா, அது ஒரு குறிப்பிட்ட காலம். அதுவும் வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி வர்றதுனால, அதுல பெரும்பாலும் வந்து மக்களுக்கு தேவைப்படுற கொஞ்சம் நலத்திட்டங்கள், அதாவது மக்களுடைய ஓட்டு வாங்குறது காரணமா வச்சு தான் இருக்கும் பெரும்பாலும். அதனால அத நம்ம எடுத்துக்கல. இது வந்து கம்ப்ளீட் ஒன் ஃபுல் இயர். டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம குடுத்துருக்கோம். அந்த 4.3 லட்சம் கோடியில எங்கெங்கெல்லாம் அவங்க அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு டாப் 5 டிபார்ட்மெண்ட்ஸ நம்ம எடுத்து இங்க காமிச்சிருக்கோம். எஜுகேஷன், ஹெல்த் கேர், கிராம வளர்ச்சி, நகர வளர்ச்சி, இந்த ரோட்ஸ் இதெல்லாம் தான் வந்து அதிகமா அவங்க செலவு பண்ணியிருக்கிறது. இதுல பிரச்சனை எங்க இருக்கு? திமுகவுடைய ஆட்சியில வந்து 10 லட்சம் கோடி கடன் வந்திருந்தாலும், திமுகவுடைய ஆட்சிய நம்ப வந்து பொருளாதார ரீதியா குறை சொல்ல முடியல அப்படின்றதுக்கு மிக முக்கியமான காரணம், நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த 9 லட்சம் கோடிக்கு பக்கத்துல கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன்டேஜ் போட்டிருப்போம். 26% அப்படின்ட்டு போட்டிருக்கும் இல்லையா? அந்த 26% தான் திமுகவ வந்து ஒரு மோசமான ஆட்சின்னு சொல்லாம வச்சிருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் இருந்தாலும், அந்த பெர்சன்டேஜ் தான் முடிவு பண்ணுது. ஏப்பா அந்த பெர்சன்டேஜ் முடிவு பண்ணுது அப்படின்றத நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல. அவருடைய சொத்து மதிப்பு 1,00,000 கோடி. சாரி 1,00,000 கோடின்னே சொத்து மதிப்பு வச்சுக்கோங்க. ஆனா அவருக்கு 2,00,000 கோடி கடன் இருக்கு. 1,00,000 கோடி சொத்து மதிப்பு. ஆனா 2,00,000 கோடி கடன் வச்சிருக்காப்புல. இப்ப இன்னொரு நண்பர் இருக்காப்புல. அவருக்கு 20,00,000 கோடி கடன் சொத்து மதிப்பு இருக்கு. ஆனா 10,00,000 கோடி தான் கடன். இப்ப இது 2 பேத்துல யாரு வந்து ரொம்ப நல்லா வாழுவாங்க? யார் பொழைப்பாங்க? யார் பொழைக்க மாட்டாங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1,00,000 சொத்து 1,00,000 கோடி சொத்து வச்சிருக்கவன் 2,00,000 கோடி கடன் வச்சிருக்கான். 20,00,000 கோடி சொத்து வச்சிருக்கிறவன் 10,00,000 கோடி தான் கடன் வச்சிருக்கான். அப்போ இதுல யார் 10,00,000 கோடி அவன் கடன் வச்சிருந்தாலும்,
இவனை விட அவன் பெட்டர் லைஃப் தான் வருவான். ஏன்னா அவனால வந்து அந்த கடனை அடைக்க முடியும். புரியுதுங்களா? இதுதான் இங்க இருக்கிற நிலைமை. நம்ம என்னதான் 9,00,000 கோடி கடன் இருந்தாலும், தமிழ்நாட்டால தமிழ்நாட்டுக்கு இது இது பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சேஃப் கிடையாது. அதே சமயம் பாதிப்பும் கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஓகேப்பா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை. இதுவே 9,00,000 கோடி நீங்க ஒரு பீகாருக்கோ, ராஜஸ்தானுக்கோ இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை. அவங்களால அத சமாளிக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டால அது சமாளிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருமானம். நம்ம இத தெளிவா பார்க்கணும்னா, வருமானம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். அதுக்கும் ஒரு இமேஜ் ஒண்ணு காட்டுறேன். அத பாருங்க. இந்த இமேஜ்ல நீங்க கீழ பார்க்குறீங்க இல்லையா? அதுல இப்ப நீங்க தெளிவா நீங்க பார்க்கலாம். 35.6 லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டுடைய சொத்து மதிப்பு அப்படின்றது இருக்கு. அப்ப 35,00,000 கோடி சொத்து வச்சிருக்கிற தமிழ்நாடு தான், அதாவது உற்பத்திலாம் வச்சிருக்கிற தமிழ்நாடு தான் 9,00,000 கோடி கடனும் வச்சிருக்கு அப்படின்றப்போ, இந்த 9,00,000 கோடி கடன தமிழ்நாட்டால எளிதாக அடைக்க முடியும். ஸோ அதுதான் அந்த பெர்சன்டேஜ் 26% எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, இந்த 35,00,000 கோடி சொத்து மதிப்பு அந்த உற்பத்தியில எவ்வளவு கடன் அப்படின்றது தான் வந்து அந்த 26% குறிக்குது. இந்த ஒரு 26% மக்களுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விலை. அதாவது இந்த 26% ஏற 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 மக்களுடைய அவங்க வாங்கக்கூடிய பொருள்களுடைய விலையும் ஏறும். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது பொருளாதார ரீதியா நீங்க இன்னும் உள்ள போய் பார்க்கும்போது, இத பணவீக்கம் அப்படின்ற தலைப்புக்குள்லாம் உள்ள போய் நல்லா சொல்லுவாங்க. ஏன்னா, கடன் ஏற ஏற வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கடன் ஏற ஏற இதோடைய பெர்சன்டேஜும் இன்கிரீஸ் ஆகும். பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகும்போது, மக்களுடைய கிட்ட இருந்து வரி அதிகமா வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, விலைய வந்து ஏத்தி விட்டுருவாங்க. பொருட்களுடைய விலைய ஏத்தி விட்டுருவாங்க. ஸோ அந்த அடிப்படையில தான் வந்து விலை அதிகமா ஏறிக்கிட்டே போகும். இதுல நாம முக்கியமா இந்த 35,00,000 கோடியில வந்து வெள்ளை அறிக்கையில நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த 35,00,000 கோடிய வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். வருமானம் வந்து 2 விதமா வரலாம். ஒண்ணு உற்பத்தி அதிகம் படுத்துறது மூலியமா நமக்கு வருமானம் வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இன்கம் அதாவது பிரைஸ் இன்கிரீஸ் பண்றது மூலியமா வருமானம் வரலாம். விலை உயர்வு அப்படி இல்லைன்னா உற்பத்தி உயர்வு. இது 2 மூலியமா தான் நமக்கு வருமானம் வரும். இத இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து கடந்த ஆண்டு 100 கிலோ தக்காளி உற்பத்தி பண்ணியிருக்கீங்க. ரூ. 30 கிலோ ரூ. 30 வித்துடுறீங்க. அப்போ உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வந்திருக்கும்? ஒரு 3000 வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் வரீங்க. அதே 100 கிலோ தான் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. தக்காளி வந்து உற்பத்தி பண்ணியிருக்கீங்க. ஆனா விலை ரூ. 50. போன வருஷம் வந்து 100 கிலோ உற்பத்தி பண்ணி விலை ரூ. 30 வித்து ரூ. 3000 உங்களுக்கு வருமானம் வந்தது. இதுக்கு நடுவுல நெறைய செலவினங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அதாவது இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். உற்பத்தி, வருமானம். 100 கிலோ உற்பத்தி பண்ணி ரூ. 30 வித்த பொருள் ரூ. 3000 எனக்கு வருமானம் அந்த ஆண்டு. இந்த ஆண்டு அதே அளவு உற்பத்தி 100 கிலோ தான் உற்பத்தி பண்றேன். ஆனா விக்கும்போது நான் ரூ. 50 விக்கிறேன். எனக்கு 5000 வருமானம். புரியுதுங்களா? அப்போ இந்த வகையில எனக்கு வருமானம் ஏறுது. எனக்கு உற்பத்தி அதிகமாகல. பொருளோட விலைய மட்டும் ஏத்திக்கிறேன். பாரம் ஏறுது இல்லையா? இது யாரு தலையில விடியும் அப்படின்னா, எவன் வாங்குறானோ அவன் தலையில தான் போய் விடியும். இதுதான் பணம் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நல்ல ஆட்சி குடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உற்பத்திய அதிகப்படுத்துவாங்க. போன வருஷம் 100 கிலோவா? இந்த வருஷம் 150 கிலோவா மாத்திரு. ரூ. 20 அதாவது ரூ. 20 ஏத்துறதுக்கு பதிலா ஒரு ரூ. 10 எல்லா ஆண்டுகளுமே போன முறை இருந்தத விட விலை ஒவ்வொரு ஆண்டும் பொருட்களுக்கு ஏறிக்கிட்டே தான் போகும். அதிகமா ஏத்துறதுக்கு பதிலா ஒரு குறிப்பிட்ட கம்மியான அமௌண்ட் ஏத்துருவாங்க. ஒரு ரூ. 5 ஒரு ரூ. 10 வச்சுக்கோங்க. ரூ. 40 அப்படின்றப்போ, இப்பவும் உங்களுக்கு என்ன அப்படின்னா 150 கிலோ உற்பத்தி ஆயிருக்கு. ரூ. 40 விலை. அப்போ இதுலயே வந்து உங்களுக்கு 4000 ஒரு 6000 கிட்ட வந்து உங்களுக்கு வருமானம் வந்துருது இல்லையா? இப்ப இப்படியும் உங்களுக்கு வருமானம் வந்துரும். அப்போ நாம இந்த வெள்ளை அறிக்கையில எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, இந்த 35,00,000 கோடி எப்படி வந்துச்சு? விலையை அதிகரித்ததுனால வந்துச்சா? இல்ல உற்பத்திய அதிகம் பண்ணதுனால வந்துச்சா? அப்படின்னு தான் பார்க்கணும். ஒருவேளை உற்பத்திய அவங்க அதிகம் பண்ணி, அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து 35,00,000 கோடி வருமானம் வந்தது அப்படின்னா, பாராட்டலாம். அது ஒரு நல்ல ஆட்சி. அப்படி இல்ல, அவங்க வருஷா வருஷம் வந்து விலைய மட்டும் இன்கிரீஸ் பண்றதுனால தான் இந்த வருமானம் வந்திருக்கு அப்படின்னா, இது யாரோட தலையில போய் விடிய போகுது அப்படின்றது வந்து இன்னும் ஒரு 4, 5 வருஷத்துல கன்ஃபார்ம் தெரிஞ்சிரும். இதுல இன்னொரு விஷயத்த நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி 26%, 27% ஏறிட்டே போனாலும், இது உடனடியா ஏன் மக்களுக்கு வந்து அது பாரமா தெரிய மாட்டேன்னுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஆட்சியிலும் சரி, அதிமுகவுடைய ஆட்சியிலும் சரி, பொருளாதார ரீதியா தனி மனிதர் வருமானம் அப்படின்றதும் வந்து தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு உயர்ந்துகிட்டே தான் போயிருக்கு. அதையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால தான் வந்து அவங்கள் ஆட்சியில வந்து இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கியிருந்தாலும், அதனுடைய பாரம் மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு தெரிவிக்கல.
ஏன்னா, இப்போ நம்ப வந்து ஒரு பொருள் வெளிய ஏறுது. அதுக்கேத்த மாரி என்னுடைய வருமானமும் கொஞ்சம் கொஞ்சம் ஏறுது அப்படின்ற பட்சத்துல, இது பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அது தெரியும். எப்போனா அப்படின்னா, உடனே தெரியாது. ஒரு 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு தெரியும். அதுக்குள்ள அந்த ஆட்சி வந்து ஒரு 10 ஆண்டு ஆண்டுட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் வரப்போற மக்கள் தான் அதுல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? ஆனா, இப்போ விஜய் அவர்களோட பொறுத்தவரைக்கும், அவரு எப்படி ஆட்சி பண்ண போறாருன்னு நமக்கு தெரியல. அந்த வருமானம் தொடர்ந்து மக்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு எந்த மாரியான திட்டங்கள அவங்க கொண்டு வர போறாங்கன்னு அப்படின்னு தெரியல. ஒருவேள இந்த வருமானம் அதிகரிக்கல அப்படின்னா, 10 வருஷம்லாம் வெயிட் பண்ண தேவையே இல்ல. 2031க்குள்ளேயே இதோடைய விளைவு அப்படின்றத வந்து தமிழ்நாடு மக்கள் அனுபவிப்பாங்க. அதனால விஜய் அவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். எந்த மாதிரியான திட்டங்கள அவர் கொண்டு வர போறாரு அப்படின்றத பார்க்கணும். இப்ப அடுத்ததா நம்ம சொன்ன அந்த அச்ச உணர்வு. ஏன் வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சிய பார்த்து நம்ம பயப்படுறோம்? ஏன் அது அவர் மேல ஒரு அச்ச உணர்வு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் திரும்பவும் அந்த 4,00,000 கோடி அவங்க போன வருஷம் செலவு பண்றதா சொன்னாங்க இல்லையா? 2025 டூ 26 பட்ஜெட்ல. அத அவங்க எங்கெங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு இமேஜா போடுறேன். அதையும் பார்த்துருங்க. இப்போ இந்த இமேஜ்ல நீங்க அந்த சென்டர்ல இருக்குல்ல, அதுதான் இங்க பிரச்சனையே. நீங்க வந்து எக்ஸ்பெண்டிச்சர பொறுத்தவரை 2 விதமா செலவு பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து அதாவது எதிர்காலத்துல ஒரு லாங் டெர்ம் பிளான் பண்ணி செலவு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆ எஜுகேஷன்ல செலவு பண்ணுவாங்க. ஒரு பிரிட்ஜ் கட்டுறது இந்த மாரிலாம் செலவு பண்ணுவாங்க. ஒரு ஐடி செக்டார் வரணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அ ஐடி பார்க் ஓப்பன் பண்றது. இந்த மாரி அதாவது ரொம்ப ஒரு 5, 6 வருஷத்துக்கு அப்புறம் வருமானம் தரக்கூடிய தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இன்னொரு விதமான இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படின்னா, அன்றாட செலவுகள அன்றாட செலவுகள வந்து போக்கணும். இப்போ மக்கள் வந்து டெய்லியும் வேலை பார்க்குறான். வேலை பார்க்குற எல்லா அரசு ஊழியர்களுக்கும் ஊதியம் தரணும். அ பஸ்லாம் ஓடுது, பெட்ரோல் போடணும். அப்ப இந்த மாரி செலவினங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அன்றாட செலவுகள் இது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்ப இந்த இடத்துலயும் அவங்க அதிகமா செலவு பண்ணணும். இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த இமேஜ் அப்படின்றது வந்து அன்றாட செலவு. அன்றாட செலவு வந்து எங்கெங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்றத தான் காமிச்சிட்டு இருக்கேன். இதுல அந்த சென்டர்ல பார்க்குறீங்க இல்லையா? 1,53,000 கோடி. அதுதான் இங்க பிரச்சனையே. ஏன் விஜய் அவர்கள பார்த்து நம்ம அச்சப்படுறோன்றதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த சப்சிடீஸ் அண்ட் கிராண்ட்ன்னு கீழ போன திமுக அரசு 1,53,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுதான் பிரச்சனை. திமுக அரசு 1,53,000 கோடி செலவு பண்ணதுக்கும், விஜயோட ஆட்சிய பார்த்து பயப்படுறதுக்கும் என்னப்பா காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்சிடீஸ் அண்ட் கிராண்ட்ஸ் கீழ தான் வந்து நீங்க குடுக்குற நலத்திட்டங்கள், இலவசம்லாம் குடுக்குறீங்க இல்லையா? அதெல்லாம் அது கீழ தான் வருது. அதாவது இந்த பெண்களுக்கு இலவச பஸ் குடுக்குறது, மாசம் ஆனா ரூ. 2,000 பண உதவி குடுக்குறீங்களா? அதெல்லாம் அது கீழ தான் வருது. ரூ. 2,000 குடுத்துட்டு இருக்கும்போதே 1,53,000 கோடி நம்ம இது குடுக்க வேண்டியது வருது அப்படின்னா, அப்ப நீங்க இப்ப 2,500 குடுக்க போறீங்க. இது எங்க போய் விடிய போகுது? இது மட்டும் இல்ல. கல்யாணம் ஆகும்போது சீர் செய்றீங்க, குழந்தை பிறந்தா சீர் செய்றீங்க. அப்ப இதெல்லாம் எங்க போக போகுது? அவங்க அரசு பேருந்துல மட்டும் தான் இலவசம் அப்படின்ற இடத்துல, நீங்க எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்ற மாரி வச்சுட்டீங்களே. இப்போ இந்த செலவெல்லாம் நீங்க பார்க்கும்போது, ஏற்கனவே அவங்க அவ்வளவு குடுக்கும் பொழுதே 1,53,000 கோடி அப்படின்னா, இப்போ நீங்க குடுக்கிறதெல்லாம் பார்த்தா, இதோடைய சுமை எங்க போகும்? இதுதான் வந்து இவர் மேல இருக்கக்கூடிய ஒரு பயம். இதுக்கு மட்டும் குடுத்தாருன்னா கூட பரவால்ல. இதுல ரொம்ப நம்மள ஆத்திரம் அடைய வைக்கிற ஒண்ணு என்ன அப்படின்னா, படிச்சு முடிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்களுக்கு, அதாவது வேலைக்கு போகாம இருக்கிறவங்களுக்கு வந்து மாசம் 4,000 குடுப்போம்ன்னு சொன்னது. இது எவ்வளவு மோசமான ஒரு திட்டம் அப்படின்னு தெரியுங்களா? ஏன்னா, இத விட ஒரு கேவலமான திட்டத்த யாரும் கொண்டாட முடியாது. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? முடிச்ச இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா? எப்போ ஒரு இளைஞனுக்கு வேலை கிடைக்காம இருக்கும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம்? அவன் படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலைய அந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்காது. அது மூலியமா அவனுக்கு வேலை கிடைக்காம இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அரசாங்கம் வந்து வேலைய உங்களுக்கு உருவாக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்ப நீங்க அங்க எங்களுக்கான வேலை வாய்ப்ப உருவாக்க மாட்டீங்களா? நீங்க அப்படி வேலை வாய்ப்ப உருவாக்குவீங்க அப்படின்னா, அப்ப அவனுக்கு ஏன் வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்க போகுது? சரி அப்ப இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அவன் ஒரு வேளை ஒழுங்கா படிக்காம ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு, வேலைக்கு போகுறதுக்கு தேவையான தகுதிகள் எதுவுமே இல்லாம இருந்தான் அப்படின்னா, அப்பவும் அவனுக்கு வேலை கிடைக்காது. சரிங்களா? அப்ப நீங்க வேலைய உருவாக்கி வச்சாலும், அந்த வேலைய அடையறதுக்கு தேவையான தகுதி இல்லாமோ, இல்ல அவனுக்கு போக விருப்பம் இல்லாம அவன் தெருவுல சுத்திட்டு இருப்பான். அந்த மாரியான ஆட்களுக்கு நீங்க மாசம் 4,000 குடுக்குறீங்க அப்படின்னா, இலவசம்ன்றது தமிழ்நாட்டுல இப்போ எப்படி குடுக்க வேண்டியதா போச்சு? கஜானாவுல நீங்க எடுத்து சேவிங்ஸ்ன்னு எடுத்து குடுக்க முடிய வாய்ப்பே இல்ல. கடன் வாங்கி தான் குடுத்தாகணும். அப்ப இந்த கடன யார் கட்டுவா? வேலைக்கு போகாத அவனுக்கு 4,000 நீங்க மாசம் மாசம் 4,000 குடுத்தீங்க அப்படின்னா, அந்த கடன யார் கட்டுவா? ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போயி குடும்பத்த பார்த்துட்டு இருக்க என்ன மாரி இளைஞர்கள் தானே வந்து கட்டணும். எங்க தலையில தானே வந்து விழும்.
அது எப்படி சரியா இருக்கும்? எவனோ ஒருத்தன் ஊதாரியா சுத்துறதுக்கு நான் ஏன்டா போய் அவனுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் ஏன் போய் அந்த கடனை கட்டணும்? இது வந்து ஒரு மோசமான திட்டம் இல்லையா? இந்த திட்டத்த போய் கொண்டு வந்திருக்கீங்க. இது 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 மாதிரியான திட்டங்களால தான் விஜய் அவர்களை பார்த்து அஞ்சுகிறோம். அவருடைய ஆட்சி வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்றதுக்கு இது மாதிரியான திட்டங்கள் தான் காரணம். சரிங்க. பார்ப்போம் எந்த மாதிரிலாம் வந்து இவங்க சரியான திட்டத்த அமுல்படுத்துவாங்க, என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வருவாங்கன்னு தான் பார்ப்போம். தமிழர், தமிழ்நாடு வளரட்டும், வளரும் அப்படின்னு நம்புறோம். பார்ப்போம். நன்றி.